நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 463வது திருநாமம் ஜிதக்ரோதாய நமக. சாக்ஷாத் சுவாமி என்ற பெரியவர் திருவரங்கத்திலே வாழ்ந்து வந்தார். அவர் தினந்தோறும் விடியற் காலையில் காவிரியிலே நீராடுவது வழக்கம். நீராடிவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திக்கொண்டு காவிரி கரையில் தமது அனுஷ்டானங்களை செய்துவிட்டு அரங்கனை வழிபடுவதற்காக செல்வார். அவரது நடவடிக்கைகளை அப்பகுதியில் வாழ்ந்த சில இளைஞர்கள் கவனித்து வந்தார்கள். அவருக்கு எப்படியாவது கோபத்தை உண்டாக்கி அதன் மூலம் தாங்கள் மகிழ வேண்டும் என்று அந்த இளைஞர்கள் கருதினார்கள். அதனால் தங்கள் குழுவில் உள்ள ஓர் இளைஞனை தேர்ந்தெடுத்து, நாளை அவர் நீராடி விட்டு வரும்போது நீ அவர் மீது எச்சில் துப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அவனும் சரி என்று ஏற்றுக்கொண்டான். மறுநாள் விடியற் காலை சாக்ஷாத் சுவாமி காவிரியில் நீராடிவிட்டு கரைக்கு ஏறினார். அந்த இளைஞன் திட்டமிட்டபடி அவர் மீது எச்சில் துப்பினான். மற்ற இளைஞர்கள் அங்கே ஒளிந்திருந்து சாக்ஷாத் சுவாமி கோபப்படுவதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆனால் சாக்ஷாத் சுவாமியின் முகத்தில் எந்தவித மாறுபாடும் இல்லை. துளி கோபமும் இல்லாமல் அமைதியாக மீண்டும் காவிரிக்கு சென்றார். நீராடினார். நீராடிவிட்டு கரைக்கு திரும்பிவிட்டார் சாக்ஷாத் சுவாமி. மீண்டும் எச்சில் துப்பினான் இளைஞன். மீண்டும் அவர் காவிரிக்கு போய் நீராடினார். மீண்டும் எச்சில் துப்பினான். மீண்டும் நீராடிவிட்டு வந்தார். அவரது பொறுமையை கண்டு வியந்த இளைஞன் அடுத்த முறை அவர் கரைக்கு வந்தபோது அவரது பாதங்களில் விழுந்து, சுவாமி, அடியேனை மன்னிக்க வேண்டும். உங்களிடம் இவ்வளவு அபச்சாரப்பட்டேனே, அடியேன் மீது உங்களுக்கு கோபமே வரவில்லையா என்று கேட்டான். சாக்ஷாத் சுவாமி, உன் மீது ஏனடா நான் கோபப்பட வேண்டும்? உனக்கு நான் நன்றித்தானே சொல்ல வேண்டும். உன்னால் தான் காவிரியில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5 முறை நீராடும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. இது ஐப்பசி மாதம் வேறு. துலா காவிரி ஸ்நானம் அவ்வளவு விசேஷம் தெரியுமா? நன்றிகள் பல என்றார். சுவாமி, சிலரின் தவறான வழிகாட்டுதலாலே தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு கோபமே வராதா என்று கேட்டான் இளைஞன். அதற்கு சாக்ஷாத் சுவாமி, நமக்கு ஒருவர் தீங்கு இழைத்தால் நாம் உடனே யோசிக்காமல் அவர் மீது நமது எதிர்வினையை செலுத்துகிறோம். அதுதான் தவறு. ஒருவர் தீங்கு செய்தாலும் சற்றே நிதானித்து கொண்டு அதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு நிதானித்து அனைத்திலும் உள்ள நன்மையை பார்க்க தொடங்கினால் கோபம் வராது. நரநாராயணர்களாக திருமால் அவதரித்து பத்ரிநாத்தில் தவம் புரிந்தார். அப்போது இந்திரன் பல தேவ மாதுகளை அனுப்பி அவர்களின் தவத்தை கலைக்க முற்பட்டான். அப்போது நரநாராயணர்கள் இந்திரன் மீது கோபப்படவில்லை. மாறாக ஊர்வஷி என்னும் தேவமாதை தன் தொடையில் இருந்து உருவாக்கி இந்திரனுடைய தேவலோகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டார் பகவான் என்றார். சுவாமி, அடியேன் இனி உங்களுக்கு மெய்காப்பாளனாக இருக்கிறேன். ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்றால் சொல்லுங்கள். என்னிடம் நிறைய செல்வம் உள்ளது என்றான். அப்படியானால் காவிரியின் இந்த படித்துறையை நன்றாக செப்பனிட்டு நீ கட்டி கொடுத்தால் பலருக்கும் பயன்படும் என்றார் சாக்ஷாத் சுவாமி. அதன்படி இன்று அம்மா மண்டபம் என்று அழைக்கப்படும் அந்த படித்துறையை அந்த இளைஞன் செப்பனிட்டு கட்டி கொடுத்தான். இப்படி தனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர் மீது கோபம் கொள்ளாமல் இருந்து கோபத்தை வெல்ல வேண்டும் என்று உலகுக்கு உணர்த்தி காட்டியவர் நரநாராயணர். அதனால் தான் நரநாராயண பகவானுக்கு ஜிதக்ரோதக என்று பெயர். ஜிதக்ரோதக என்றால் கோபத்தை வென்றவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 463வது திருநாமம். ஜிதக்ரோதாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் மனங்களில் கோபம் எழாதபடி பகவான் அருள் புரிவான். நாராயண நாராயண.